Anitha Pushpavanamkuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து நவராத்திரியை முன்னிட்டு 9 நாள்களுமே எந்தவிதமான பிரசாதம் செய்ய வேண்டும், அம்மனுக்கு எந்தவிதமான அலங்காரம் செய்ய வேண்டும், அம்மனை எந்த பெயர் கொண்டு அழைத்து நாம் வணங்க வேண்டும், கோலம் எந்த விதமாக போட வேண்டும், எந்த நிறம் துணியை அணிய வேண்டும், இது போன்ற செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு 10வது நாளாக விஜயதசமி நாளை எவ்வாறு நாம் வணங்க வேண்டும், பிரசாதமாக நைவேத்தியமாக அம்மனுக்கு என்ன படைக்க வேண்டும் போன்ற செய்திகளை பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் நம்ம பால் வச்சுருக்கோம், பால் பாயாசம் செய்கிறோம். என்ன பால் பாயாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விதவிதமாக பால் பாயாசம் 9 நாள்களுமே பார்த்தோம். நம்ம இன்றைக்கி எந்த பாயாசம் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவல் பாயாசம். அதுலேயும் சிகப்பு அரிசி அவல் பாயாசம். சிகப்பு அரிசியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, ஆரோக்கியமானது. அதனால் இன்றைக்கு விஜயதசமி அன்றைக்கு அவல் பாயாசம் மிகவும் பொருத்தமான ஒன்று. இங்கே பால் கொதிச்சிருச்சு, நல்லா சுண்டை காய்ச்சிட்டேன். அதில் அவலை எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு, அதாவது கழுவிட்டா போதும், நம்ம வீஹாவில் இருக்கிறது அத்தனையுமே நல்லா சுத்தமாக இருக்கும். அதை அலசிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வையுங்க. ஏன்னா சாதாரண அவல் கடினமாக இருக்காது, அவல்லையே நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த சிகப்பரிசி அவல் கொஞ்சம் கடினமாக இருக்கும். இப்படி அழுத்தினோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளர நம்ம அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். அடுத்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் அந்த அம்பாள்கிட்டயே பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னொன்று உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது என்னென்னா, என்னுடைய இந்த வீடியோ பார்க்க வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம யூடியூப் சேனலை. இன்னொன்று உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், இது வரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கோவில் மணி போன்ற ஒரு பெல் ஐக்கான் காமிக்கும், அதையும் தொட்டு விடுங்க. அதில் ஆல் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை தொட்டு விடுங்க. அப்போ தான் நான் பதிவிடுகின்ற பதிவுகள் அனைத்துமே உங்களுடைய கவனத்திற்கு சேரும். இன்னொன்று, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவள் வெந்துக்கிட்டு இருக்கு, நம்ம இப்போது இது வேக விட்டுடலாம். அடுத்த ரெசிபிக்கு போயிடலாம். ஆயுத பூஜையினாலே இனிப்புகள், பழங்கள், பொரிக்கடலை, அப்புறம் பாயாசம், சுண்டல் கட்டாயம் இடம்பெறும் இல்லையா? அதனால் இன்றைக்கி நான் கடலைப்பருப்பு சுண்டல் செய்கிறேன். கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 20 to 30 நிமிடங்கள் ஊற வச்சு அதை உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். இப்போது இதை தாளித்து கொட்டிடலாம். நிறைய பேர் நான் இந்த செய்முறையை செய்து காமிக்கும் பொழுது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல்ல கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு வெரைட்டி ரைஸ் எல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க, அதனால தான் இன்றைக்கி அது நம்ம செய்யலை. அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதில் சிகப்பு மிளகா போட்டுக்கோங்க. அடுத்தது வேக வைத்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. அடுத்தது கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பை விட்டு இறக்கி நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். முதல் பிரசாதம் ரெசிபியாக நம்ம செஞ்சது கடலை பருப்பு சுண்டல். அவல் பால் பாயாசம் திக்காயிருச்சு. நம்ம இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பாயாசத்தில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அடுத்தது முந்திரி பருப்பு நெய்யில் வதக்கி அதில் கொட்டிக்கலாம். இதிலேயே திராட்சையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எளிதாக சத்தான அவல் பாயாசம் அம்பாளுக்கு படைக்க வேண்டியது தயாராகிருச்சு. இன்றைக்கு ஆயுத பூஜை என்கின்ற காரணத்தினால 2 பிரசாதம் ரெசிபி செஞ்சால் போதுமானது. இதில் முக்கியமாக இடம்பெறதே பொரிக்கடலை. நவராத்திரியின் 9 நாள் வழிபாடு எப்படி செய்யணும்,
என்ன பிரசாதம் ரெசிபீஸ் எல்லாம் செய்யணும், கோலம் எந்த வித மாதிரி போடணும், இது போன்ற செய்திகள் பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா. இன்றைக்கு 10வது நாள் விஜயதசமியை எப்படி நாம் வழிபாடு செய்யணும், என்ன பிரசாதம் செஞ்சுருக்கோம், எந்த கோலம் போட்டிருக்கோன்றதை பார்க்க போகிறோம். கோலம் பார்த்திங்கன்னா மலர் கோலம், உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல கோலம் போட்டுக்கோங்க. வாசல்லையும் பூஜை அறையிலையும் கோலம் போட்டுக்கணும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு சுண்டல் செஞ்சுருக்கோம். இன்றைக்கு கட்டாயம் சுண்டல் இடம் பெற வேண்டும், இனிப்பு இடம் பெற வேண்டும். நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி, இல்லை வாங்கிக்கோங்க. அது தவிர பார்த்திங்கன்னா பாயாசம் ஒன்று நம்ம செய்யணும். எந்த ஒரு விசேஷ நாள்களில், வழிபாட்டு நாள்கள்லையும் நம்ம பாயாசம் செய்வது வழக்கம் இல்லையா. அதனால் இன்றைக்கு பாயாசம் செய்து கொள்கிறோம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க, பழம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான பழங்கள் வைக்க முடியுமோ எளிமையாக வச்சுக்கோங்க. தேங்காய் உடைக்கணும், அதனால் தேங்காய் உடைக்கிறதுக்கு தேங்காய் வச்சுக்கோங்க. நான் இந்த கொப்பரை தேங்காய் ஏன் 9 நாள் வழிபாட்டிலையும் ஒரே தேங்காய் வச்சுருக்கேன்னா, இதை நான் சிகப்பு துணியில் கட்டிட்டு கொண்டு போய் லாக்கரில் வச்சுருவேன். இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நார்த் இந்தியன்ஸ், அதாவது வடநாடுகளில் பெரும்பாலும் இது செய்வாங்க. வடநாட்டவர்கள்கிட்ட ஏன் பணம் தங்குது அப்படின்லாம் பார்த்திங்கன்னா, இது போன்ற சூட்சுமங்கள் சில கடைபிடிக்கின்ற காரணத்தினால அந்த மாதிரி இருக்குது. அதே போல் எலுமிச்சை பழம் ஒவ்வொரு பதிவிலேயும் சொல்லிக்கிட்டு வரேன், வச்சுக்கோங்கன்னு. அம்பாள் தரித்த ஆயுதங்களில் திரிசூலம் முக்கியமானது இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. ஸ்ரீசக்கரம் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. மலர்கள் நீங்கள் என்ன மலர் மனமாக கிடைக்கிறதோ அதெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க. வழிபாட்டில் நம்ம முதல்ல பிள்ளையாரை வணங்கிக்கணும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை வணங்கிக்கிறோம். எல்லா தேவிகளும், முப்பெரும் தேவியர்களையும் நம்ம அன்னைக்கு வழிபாட்டில் வச்சுக்கணும். இந்த வழிபாடு எப்பொழுது துவங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலேயே நம்ம எழுந்துட்டு நைவேத்தியத்திற்கான பழங்கள் எல்லாம் வச்சு படைச்சிடணும். சாயந்தர நேரத்தில் சுண்டல், பாயாசம் இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம வீட்டில் ஆயுத பூஜை நம்ம முதல் நாள் கொண்டாடிடுறோம். அதனால் ஆயுதங்கள், புத்தகங்கள் எல்லாம் அன்றைக்கி வச்சுக்கிறோம். அதையே விஜயதசமி அன்னைக்கும் தொடர்ந்து வச்சுக்கலாம். ஆயுதங்கள், புத்தகங்கள் எல்லாம் வச்சுக்கலாம். இந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு அன்னை விஜயா என்கின்ற பெயராலே வணங்கப்படுகின்றாள். 9 நாள்களுமே அசுரர்களுடன் போராடி அன்னை 10வது நாள் வெற்றிகரமாக திரும்பி வருகின்றார். அப்படி வருகின்ற அன்னை இந்த ஸ்ரீசக்கரத்தில் போய் அமர்றாங்க. உச்சத்தில் அந்த பீடம் இருக்கு இல்லையா, அங்கே போய் அமர்றாங்க. உட்கார்ந்து அஷ்டமா சக்திகள் இருக்காங்க இல்லையா, அன்னைக்கிட்ட இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட ஆணையிடுகின்றார். அப்போது அந்த அன்னை என்ன பண்ணுறாங்க, கோபத்தோடு, அந்த கோபம் அடங்க மாட்டேங்குது, அந்த கோபத்துடனேயே திரும்பி வருகின்றாள். அந்த அன்னையின் கோபத்தை தணிப்பதற்காக ரிஷிகள், முனிவர்கள், தேவாதி தேவர்கள் அனைவருமே பூத்தூவி வணங்குகிறார்கள். அதே போல் அன்னையை குளிர்விக்க அன்னைக்காக ஸ்லோகங்கள் பாடப்படுகின்றன, பாடல்கள் பாடப்படுகின்றன. அந்த சபையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நடனம் ஆடுறாங்க. அப்போது அன்னை அஷ்டமா சக்திகள் இருக்காங்களே, அனிமா, மகிமா, லஹிமா போன்ற சக்திகள் கிட்ட ஆணையிடுகின்றார். அவருக்கான பாடல்கள் பாட வேண்டும் அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் எல்லாம் அப்போது பாடப்படுகின்றது. இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த ஸ்லோகந்தான் போய்கிட்டு இருக்குது. எங்கள் வீட்டில் தினமுமே ஸ்லோகங்கள் காலையிலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போ இயற்கையாகவே அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. இந்த ஸ்லோகம் போட்டுக்கிட்டு இப்போல்லாம் யூடியூப்பில் சர்வசாதாரணமாக நீங்கள் எந்த ஸ்லோகம் கேட்கணும், எந்த மந்திரம் கேட்கணுமோ அது கிடைக்குது. அதை நீங்கள் ஓட விட்டுக்கிட்டே குங்கும அர்ச்சனை செய்து கொள்ளலாம். மகிஷனை வதைத்த அன்னை மகிஷாசுர மர்தினியாக விஸ்வரூபம் எடுத்து தன்னுடைய உருவத்தை தாங்கி நிற்கின்றாள். விஜயானாலே வெற்றி என்பது பொருள். அதனால் இந்த விஜயதசமி அன்னைக்கு நம்ம என்ன செய்தாலும் வெற்றிகரமாகத்தான் இருக்கும். குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கணுமா, சேர்த்து விடுங்க. இல்லை புதியதாக ஏதாவது தொழில், சிறு தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு ஆரம்பிக்கலாம். சில சகோதரிகள் 15 நாள்களுக்கு முன்னாடியே கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, விஜயதசமி நாள் நாங்கள் கரிநாளை அப்படின்னு கேலண்டரில் பார்த்துட்டோங்க, அந்த நாளில் நம்ம குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கலாமா, அந்த நாளில் நாங்கள் தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தாராளமாக தொடங்கலாம். நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அதாவது வழிபாட்டிற்கு உரிய நேரத்திற்கே நம்ம ராகுகால யமகண்டம் எதுவுமே பார்க்க வேண்டாம்.
ராகு கால நேரத்தில் தானே துர்க்கை அம்மனை நம்ம வணங்குறோம், கோவிலில் போய் விளக்கு ஏற்றுறோம் இல்லையா? அது எதை சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு காலம் எல்லாம் பார்க்காதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வழிபாட்டிற்கு பார்க்காதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கரிநாள் எல்லாம் பார்க்கவே கூடாது. அதுவும் என்ன, விஜயதசமி என்பது சாதாரண நாளா என்ன? தீபாவளி, விஜயதசமி, பொங்கல் இது போன்ற நாள்களில் கரிநாள்கள் வந்தால் கூட அது கரிநாள் என்று கணக்கில் கொள்ளப்படாது. நீங்கள் ராகு காலம் யமகண்டம் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. வழிபாட்டுக்கு நான் அதை கூட பார்க்கறது கிடையாதுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு என்ன தொழில் தொடங்கணுமோ, என்ன கலை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கலைகளையும் கற்றுக்கலாம். இன்றைக்கி என்ன தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ தொழிலும் தொடங்கலாம். இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நேரமாவது புத்தகம் எடுத்து படிங்க. அப்புறம் வேலை செய்து கொண்டு இருப்பவர்கள் கொஞ்ச நேரமாவது வேலை செய்யுங்க. அதாவது கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறீங்க, இன்னும் பல வேலைகள், ஆஃபீஸ் எல்லாம் லீவ் இப்போது இந்த தசராக்காக, அதனால் லீவ் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று உட்காந்து வீட்டிலேயே வேலை பாருங்கள். அப்படி பார்த்தோம்னா நமக்கு நல்லது. இன்றைக்கு செய்கின்ற அனைத்துமே வெற்றியில் கொண்டு போய் முடியும். அடுத்தது இந்த விஜயதசமி அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டில் வாகனங்கள், சைக்கிள் இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைகள் சைக்கிள் இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய வாகனங்கள் எத்தனை இருக்கோ வாகனங்கள் அதையெல்லாம் நல்லா உள்ள வெளியில எல்லாம் சுத்தப்படுத்தி கொண்டு மணமான மலர் அந்த வாகனத்திற்கும் சூட்டி ஒரு எலுமிச்சம்பழம் கட்டி விட்டுட்டு அதற்கு சந்தனம் குங்குமம் தெளித்து விட்டு மஞ்சளும் தெளித்து விடுவாங்க. அப்புறம் குங்குமம் வச்சு விடுங்க. அதற்கு பூஜை செய்யணும். இப்படி வாகனங்களை அன்றைக்கு வழிபட்டு, அந்த வழிபாடு யார் செய்கிறாங்களோ, யார் செய்வாங்கன்னா ஓட்டுநர்கள் தான் செய்வாங்க. அப்படி நம் உதவியாளர்களுக்கெல்லாம் நம்ம அன்னைக்கு சுண்டல் இனிப்பெல்லாம் கொடுத்துட்டு அவர்களுக்கு தட்சணையாக ஏதாவது கொடுக்கணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தால் கூட சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி என்ன ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்பாள் அந்த ஸ்ரீசக்கரம் மகாமேரு அந்த ஸ்ரீசக்கரத்தில் போய் உட்காந்துருக்காங்க. அதனால் இயற்கையாகவே இப்போது லலிதா சஹஸ்ரநாமம் போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஓட விட்டுக்கிட்டு அம்பாளுக்கு அப்படி அர்ச்சனை சொல்லிக்கிட்டே இப்படி குங்குமத்தை போட்டுக்கிட்டு வாங்க. இந்த குங்குமத்தை தினமுமே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வாங்க. விசேஷமான குங்குமம் இது. அடுத்தது இந்த வழிபாடெல்லாம் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் என்ன கேட்பீங்க, கொலு வைத்திருப்பவர்கள் எப்பொழுது எடுக்க வேண்டும். அடுத்தது இந்த பூஜைக்காக எளிமையாக கொலு வைக்காமலே நம்ம பூஜை செஞ்சுருந்தோம்னா, கலசம் வச்சுருந்தோம்னா அதெல்லாம் எப்போ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு தனிப்பதிவாக நான் கொடுக்குறேன். பதிவு நீளமாயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க, அதனால் உங்களுக்கு புரியாது. சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல் அன்னைக்கும், அதாவது அம்பாளுக்கும், நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களுக்கும் ஆரத்தி காமிப்போம் இல்லையா. இப்போது ஆரத்தியோடு நம்ம முடிச்சுக்கலாம். பாருங்கள், அழகான நெய் விளக்கு. இது நம்ம விஹா ஆன்லைனில் இருக்குது. விஹா எங்களுடைய ஆன்லைன் ஷாப். அது லிங்க் எல்லாம், அந்த ஆன்லைன் ஷாப்புக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். சரி, இன்றைக்கு நம்ம விஜயதசமி வழிபாடு எப்படின்னு எளிமையான முறையில் பார்த்தோம் இல்லையா. மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.